கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ஓசியில் பெட்ரோல் கேட்டு பெண் ஊழியரை தாக்கி ஒருவர் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பழனிவேல் கூற கேட்கலாம். பழனிவேல், வணக்கம். தற்பொழுது இந்த நபர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? மேலும் அங்கு என்ன நிகழ்ந்தது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். பண்ருட்டி படைவிட்டம்மன் கோவில் தெருவை சேர்ந்த அமதிலிங்கம் மனைவி புஷ்பா என்பவர் பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் வாகனங்களுக்கு பெட்ரோல் போடும் பணியில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் பண்ருட்டி விழமங்கலம் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் பெட்ரோல் சீனு என்கிற நபர் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு பின்னர் தருவதாக கூறி சென்றுள்ளார். அதன் பிறகு தரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதே பெட்ரோல் பங்கிற்கு இன்று வந்திருந்த சீனு 50 ரூபாய் பெட்ரோல் போடும்படி கேட்டுள்ளார். அதற்கு அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூபாய் 500 ரூபாய் 50 ரூபாய் 100 ரூபாய் தரணும், அதை நீங்கள் பெட்ரோல் பங்கில் கொடுத்துட்டு போங்க, அப்போதான் உங்களுக்கு பெட்ரோல் போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு ஆத்திரத்தில் சீனு என்ன பண்ணுறாருன்னா, பெண் ஊழியர் என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளால் பேசி சட்டையை கிட்டு தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த புஷ்பா பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாரு. இந்த நிலையில் பெட்ரோல் பங்கு ஊழியர் புஷ்பாவை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சி தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக புஷ்பா கொடுத்த புகாரின் அடிப்படையில் பண்ருட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து புஷ்பாவை தாக்கிய நபரை தேடி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி பழனிவேல்.